மாடுபிடி வீரர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் வச்சிருக்காரு. படம் வர்றப்ப அது கண்டிப்பாக அது ஒரு பரபரப்பாக பேச கண்டிப்பாக இருக்கும். அப்படிலாம் இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விவாதமே நடக்கும். டியூட் அது வந்து எப்படின்னா இது வரைக்கும் வந்து பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இந்த படம் வந்து முக்கியமான படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து லவ் டுடேவாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், அந்த கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த கதைக்குள்ளே பிரதீப் ரங்கநாதன் போய் உட்காந்துட்டாரு. அந்த படம் வந்து உங்களுக்கு தள்ளிட்டு போயிடுச்சு. இந்த படம் பிரதீப் ரங்கநாதன் ப்ரூஃப் பண்ண வேண்டிய படம். ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுக்கிறப்ப ரொம்ப டேஞ்சர். ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்து பல பேர் காலியாக இருக்கிறாங்க. இல்லை, இது முழுக்க முழுக்க தனுஷோடைய ஃபார்மெட் தான். இவர் தனுஷ் தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நான் ஆரம்பத்துலேருந்து பல இன்டர்வியூவில் சொல்கிறேன், தனக்கான ஒரு ஐடென்டிஃபை இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாள் நிற்க முடியாது. மகான்ல அதுக்கப்புறம் ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் இதுதான் என்னோட முதல் படம். இல்லை, அப்படி அந்த வார்த்தை பயன்படுத்திருக்க வேண்டாம். முதல்ல 2 படம் பண்ண சரியா போல, ஆனால் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன், இதுதான் முதல் படம் மாதிரி எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா கூட அது இல்லை. ஹரிஷ் கல்யாணை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கேரக்டரை கொஞ்சம் அதில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுறாரு. அதை வந்து ஓரளவுக்கு அந்த அவரை பார்க்குறப்ப ஒரு மாடல் மாதிரி இருக்கும், ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். பட் அந்த கேரக்டர் கிடைச்சதுன்னா உள்ளே போய் அதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஹரிஷ் கல்யாண்கிட்ட வந்து பார்த்தோம்னா யாருடைய சாயலும் இருக்காமல். சர்தார் 2 அந்த படமும் தீபாவளிக்கு அவங்க பிளான் பண்ணாங்க, அதுவும் தள்ளி போயிடுச்சு. கருப்பு சூர்யா படம் அதுவும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்க பிளான் பண்ணாங்க, அதுவும் தள்ளி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிஸ்னஸ், ஒன்றும் ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது. கார்த்திகே வாத்தியார்னு ஒரு படம் அது ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படமும் தயாராகிடுச்சு, ஒன்றும் ரிலீஸ்க்கு அதுவும் டேட் இல்லாமல் இருக்குது. தீபாவளிக்கு கார்த்திக் படம், சூர்யா படம், இதெல்லாம் ஏதாவது ஒரு படம் வந்திருக்கும். பட் பிஸ்னஸ் சரியாக அங்கே ஓடிடி பிஸ்னஸ் ஆகாதனால அந்த படங்கள்லாம் அப்படி தள்ளி போகுது. ஜனநாயகன் அவங்க திட்டமிட்டு தள்ளி வச்சுக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. 3 படங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, ரிலீஸ் ஆக போகுது. அந்த 3 படங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்துடுது. 20ஆம் தேதி தீபாவளினா 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே வந்து 3 படம் வருது. ஏன்னா திங்கக்கிழமை தீபாவளி, அப்போ சனி ஞாயிறு அப்படி வரிசையாக 3 நாள் வந்துடும். தீபாவளிக்கு முன்னாடி இது பொங்கல் மாதிரி ஒரு 4 நாள் கேப் வருதுங்கிறதுக்காக எல்லா படமுமே கொஞ்சம் முன்னாடியே வர்றாங்க. வெள்ளிக்கிழமையே படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. பைக்சன் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துருவ் விக்ரம் நடிக்கக்கூடிய படம், ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வரக்கூடிய படம். 2.25 மணி நேரம் அந்த படத்தோடைய டியூரேஷன் சென்சார் ஆகிருக்கு. அதற்கு பிறகு ரொம்ப நாள் காத்திருப்புக்கு பிறகு வருது டீசல். லவர் வந்த மாதிரியான ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு ஒரு லாங் கேப்புக்கு பிறகு ஹரிஷ் கல்யாண் வர்றாரு. இந்த படத்தில் வேறு ஒரு அவதாரமாக வர்றாரு. பட் அந்த படத்தில் உள்ள பாட்டு வந்து ரொம்ப நாளாகவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால் அந்த படத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு கவனம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பிஆர் பிரதீப் ரங்கநாதன் அவர் நடிக்கக்கூடிய டூட், அந்த படம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் சென்சார் ஆகிருக்கு. அந்த படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் குட் பேட் அக்லி தயாரித்த அந்த தயாரிப்பாளர் கீர்த்தீஸ்வரன், சுதா கொங்குராவோட உதவியாளராக இருந்தவர், அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த 3 படமும் தீபாவளிக்கு வருது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சென்சார்லாம் ஆயிடுச்சு. படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் முதல்ல பைக்சன் மாரி செல்வராஜ் வாழைக்கு பிறகு வரக்கூடிய படம். இதே அதே மாதிரியான ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு மாடுபிடி வீரர்களை பற்றின ஒரு கதை. அவர் மாடுபிடி வீரர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் வச்சிருக்கிறாரு. படம் வர்றப்ப அது கண்டிப்பாக அது ஒரு பரபரப்பாக பேச கண்டிப்பாக இருக்கும். அப்படிலாம் இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விவாதமே நடக்கும். அந்த மாதிரியான ஒரு படம். டீசல் ஆல்ரெடி அது ஒரு ஆக்ஷன், இது வரைக்கும் லவ் சப்ஜெக்டாக பண்ணிகிட்டு இருந்த ஹரிஷ் கல்யாணுக்கு இது வேறு ஒரு ஜானரில் உள்ள ஒரு படம். அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் டியூட் அது வந்து எப்படின்னா இது வரைக்கும் வந்து பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 இந்த படம் வந்து முக்கியமான படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து லவ் டுடேவாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், அந்த கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த கதைக்குள்ளே பிரதீப் ரங்கநாதன் போய் உட்காந்துட்டார். அந்த படம் வந்து உங்களுக்கு தள்ளிட்டு போயிடுச்சு. இந்த படம் பிரதீப் ரங்கநாதன் ப்ரூஃப் பண்ண வேண்டிய படம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வர்றாரு. ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிறப்ப ரொம்ப டேஞ்சர். ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்து பல பேர் காலியாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. பரத்தாக இருக்கலாம், ஸ்ரீகாந்தாக இருக்கலாம். ஸ்ரீகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஜெமினி கணேசனுடைய இடத்த வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தார். அழகாக வந்து அந்த லவபிள் சாக்லேட்டு பாயா, லவபிள் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருந்தார் ஸ்ரீகாந்த். திடீர்னு பொம்பரை கண்ணாலே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். அவருக்கு அந்த பிஞ்சு முகத்துக்கு ஒத்து வரல. அதனால் அப்படியே தொடர்ந்து அவருக்கு ஃபால் டவுன் ஆகி போச்சு. இந்த பக்கம் பரத், அந்த பரத்தில் ஒரு மிடில் ஏஜில் ஒரு ஹீரோ வந்து இல்லாமல் இருந்தாங்க. காதல் அப்படின்னு வரிசையாக படம் பண்ணிகிட்டே இருந்தார். திடீர்னு நானும் ரவுடி தாண்டா அப்படின்னு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு
ஃபுல்லாக பனியனோட அருவாளோட ஓடி வந்தார் பழனிகள்லாம். அவரை பார்த்தா அவரை முடிச்சு விட்டாங்க. இந்த ஆக்ஷன் ஒரு டிரான்ஸ்மிஷனுங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ், பல பேருக்கு ஒத்து வராது. அப்போ இந்த இந்த ஒரு விஷப்பரீட்சையை இந்த படத்தில் இவர் எடுத்துருக்கிறாருன்றாங்க பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா. அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா தான் பண்ணுறாரு, ஏன்னா ஆல்ரெடி ட்ராகன்லேயே பண்ணியிருப்பார். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ன்றாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு ரிஸ்கியான ஜோனலில் தான் அவர் ஜோனல்லாம் வந்து காலடி எடுத்து வைக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய படங்களையும் ஆக்ஷன் படம் தான் கதை கேட்குறாரு. ஆக்ஷன் படங்கள் மாதிரி தான் கதை கேட்குறாராம். நாங்கள் அடித்தா அடி வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார் போல். அது எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அவருக்கு அந்த முதல்ல எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல சார். இந்த படத்துலேயே ட்ரெய்லர்லேயே கூட ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, இப்போது இந்த உடம்பு வச்சுட்டு சண்டைக்கு போறியே 100 பேர் வந்தால் அடிக்க முடியுமா உன்னால் அப்படின்னா 100 பேர் வந்தால் அடி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அவருக்கு தெரிஞ்சே தான் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாரு. இல்லை, இது முழுக்க தனுஷுடைய ஃபார்மெட் தான். இவர் தனுஷ் தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நான் ஆரம்பத்துலேருந்து பல இன்டர்வியூவில் சொல்கிறேன், தனக்கான ஒரு ஐடென்டிஃபை இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாள் நிற்க முடியாது. இவர் வந்து நிறையா வந்து தனுஷே ஃபாலோ பண்ணுறாரு. மேடையில் பேசுறது கூட ஒரு சில விஷயங்கள் அதை அவர் ஆமாம் தனுஷ் மாதிரியே பண்ணுறாரு. தனுஷ் மாதிரி நடந்து வரது கூட தனுஷ் மாதிரி தான் நடந்து வர்றாரு. அப்போ தனுஷ் மாதிரி பண்ணுறதுக்கு தான் தனுஷ் இருக்கிறாரே. இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு பீக்கில் இருக்க காலகட்டங்களில் ரஜினிகாந்த் மாதிரியே பண்ணுறேன்னு பல பேர் வந்தாங்க. நளினிகாந்த், அந்த காந்த், இந்த காத்துன்னு நிறையா பேர் வந்தாங்க. யாருமே வந்து ஷைன் ஆக முடியல. ரஜினி வந்து அன்றைக்கி காலகட்டங்களில் ஒரு கமல்ஹாசன் இந்த பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அது இவர் ஒரு புதுசாக வர்றாரு, ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வர்றாரு, வித்தியாசமாக ஸ்டைல் பண்ணுறாரு, சீரடை தூக்கி போடுறாரு, கேட்டால் கூட ஸ்டைலாக திறக்கிறாரு, ஃபோனை வித்தியாசமாக தூக்கி போட்டு பிடிக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதுசாக இருந்துச்சு, அது மக்களுக்கு பிடிச்சிது. அப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு நிற்க முடியும். பாயகராஜ் ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய காலங்களில் அவரை மாதிரி ஒருத்தர் வந்தார், யோகராஜ்னு ஒருத்தர் வந்தார். அதே மாதிரியே முடி வச்சிருப்பார், அதே மாதிரி கண்ணாடி போட்டிருப்பார், பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி இருக்கும், அவரை மாதிரியே பேசுவார். ஒரு படம் பண்ணார், அந்த படம் சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி 2-3 படங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல்டிலே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். நீங்கள் அடுத்தவங்கள மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாது. அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறாரு. ஆல்ரெடி பிரதீப் ரங்கநாதனுடைய 2 படமே அந்த லவ் டுடே படத்தில் ஒரு புது பையன் நடிச்சிருந்தா கூட படம் ஓடிடும். இந்த ஜென்சி லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது சொல்லவே இல்லை தமிழ் சினிமாவில். அந்த லவ் புதுசாக சொல்லப்பட்டனால அந்த படம் ஓடிச்சு. இப்போ இந்த டிராகன் பொறுத்த வரைக்கும் அதில் ஸ்ட்ராங்கான ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு, அப்பா பையன் சென்டிமெண்ட் இருந்துச்சு. இப்போ உள்ள காலேஜ் பேக்ட்ராப் இருந்துச்சு. சமீப காலமாக காலேஜ் பேக்ட்ராப் படமே வரல, அதனால அந்த படம் ஓடிச்சு. நீங்கள் அது அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணால் தான் ஓடுமே தவிர, நீங்கள் வந்து இன்னொருத்தர் மாதிரி பண்ணுறேன், ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணுறேன்னு எப்போ நார்மலான ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியாது. ஆனால் இதை வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு இடத்துல தள்ளிட்டு போயிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். அவருக்கு எந்த அளவுக்கு அது கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. இதே மாதிரி அந்த பக்கம் வந்து இவர் துருவ் விக்ரம் வந்திருக்காரு, அவருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 2 படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் இந்த படம் தான் வந்து என்னோட முதல் படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அவருக்கு பைசன் வந்து எந்த மாதிரி அமையும்? இல்லை, அர்ஜுன் ரெட்டி தான் வந்து அந்த படத்தை வாங்கி ரீமேக் பண்ணுறாங்க. பாலா அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். முழு படமும் பண்ணிவிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தூக்கி வச்சுட்டாங்க. வர்மா அதே படத்தை திருப்பி எடுத்தாங்க, ஆதித்ய வர்மா அப்படின்னு சொல்லி. வேறு 2 படமே ஓடல. ஒரு படம் ரிலீஸே ஆகலை, ஒரு படம் ஓடல. ஆனால் அன்னைக்கு வந்து பாலாவை பொறுத்த வரைக்கும் ரீமேக் படம்லாம் பண்ணாது. விக்ரம் கேட்டுக்கிட்டாரு, பையனை வச்சு நீங்கள் தான் முதல்ல சென்டிமெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக விக்ரம் வந்து பாலா வந்து அவரை வச்சு பண்ணார். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த படமே ரிலீஸ் பண்ணாமல் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு ஃபுல் படம் அப்படியே வச்சுருக்காங்க, எடுத்த படத்தை அப்படியே வச்சுருக்காங்க. ஆனால் 2 படமே ஓடல. என்னதான் இருந்தாலும் படம் ஓடுத்து ஓடாட்டிங்கிற காட்டிலும் நமக்கு வந்து ஏன்னா முதல் படம் இதுதான் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறது வந்து அந்த இயக்குநர்களை வந்து அவங்க வந்து குறைத்து மதிப்பிடுற மாதிரி தான். மகான்ல அதுக்கப்புறம் ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் இதுதான் என்னோட முதல் படம் இல்லை, அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க வேண்டாம். முதல்ல 2 படம் பண்ணால் சரியாக போல, ஆனால் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன், இதுதான் முதல் படம் மாதிரி எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா கூட அது இப்போ இதுதான் எனக்கு முதல் படம் அப்படின்னா அந்த 2 படத்தையும் வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கலங்க. அந்த உழைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு சின்ன கட்டாக இருக்கும். அது எந்த அர்த்தத்தில் பேசினாருன்னு தெரியல. அது ஒரு சோசியல் மீடியாவில் இது முதல் படம் இல்லையாங்கிற மாதிரியான விவாதம்லாம் போச்சு. இருந்தாலும் கூட மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட பார்த்துருக்காரு. அவருடைய அந்த லுக்கே மாற்றிருக்கிறாரு மொத்தமாக. பார்க்குறப்ப துருவ விக்ரமா நமக்கே தெரியல. திருநெல்வேலி பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் யாரோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் மாதிரியே இருக்காப்புல. ஆனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். 3 ஹீரோஸுமே அவங்களோட ஜோனை தாண்டி வேறு ஒன்று ட்ரை பண்ணுறாங்க இந்த 3 படங்கள்லையுமே அப்படிங்கிற. ஆமாம், கண்டிப்பாக வந்து இப்போ இந்த துருவை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரு வழியை வச்சா கூட இது ஒரு புது படம் தான், புது கதை தான், புது களம் தான். அதுக்கு அந்த பாடி லாங்குவேஜை மாற்றிருக்கிறாரு. பொதுவாக வந்து அவங்கள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இந்த துருவ மாதிரி சிட்டியில் பிறந்து அமெரிக்காவில் படித்த பையனை கொண்டு வந்து திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு மாடுபிடி வீரனாக கொண்டு வர்றதுக்கு அது பாடி முதல்ல
ஃபிட் பண்ணணும், அதுக்கு பிறகு பாடி லாங்குவேஜை மாற்றணும், டயலாக் மாற்றணும், நிறைய வேலைகள் பண்ணணும். அதுக்கு முழுக்க முழுக்க இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா அது முழு காரணம் வந்து மாரி செல்வராஜ் தான். அது பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. படம் நல்லா வந்திருக்குங்க மாதிரி தான் சொல்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. அது ஒரு புது அட்டம்ப்ட் தான். வந்தாருன்னா ஒரு நல்ல யங் ஹீரோ கிடைப்பார் தமிழ் சினிமாவுக்கு. இந்த பக்கம் ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடிய பையன். அது இதுக்கு முன்னாடி இப்போ லப்பர் பந்திலே நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், இவர் எப்படி கிராமத்து பையனாக நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணார். இந்த பக்கம் ஒரு மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனாக வந்து நடிச்சிருக்காரு. இதில் ஏற்றுக்க வச்சிருவாரா சார் டீசல்? இல்லை, ஹரிஷ் கல்யாணை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கேரக்டரை கொஞ்சம் அதில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுறாரு. அதில் வந்து ஓரளவுக்கு அந்த அவரை பார்க்குறப்ப ஒரு மாடல் மாதிரி இருக்கும், ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். பட் அந்த கேரக்டர் கிடச்சதுன்னா உள்ளே போய் அதில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஹரிஷ் கல்யாண்கிட்ட வந்து பார்த்தோம்னா யாருடைய சாயலும் இருக்காமல் இருக்கும். நீங்கள் ஹரிஷ் கல்யாணை பார்த்தீங்கன்னா யாருடைய சாயலும் இருக்குது. துருவ விக்ரம் கூட யாருடைய சாயல் தான், அவங்க அப்பாவுடைய சாயல் லேட்டாக இருந்தால் கூட இதில் டோட்டலாக மாற்றிருக்காங்க. முன்னாடி படத்தில் அவர் பேசுகிறது, அவர் டைலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் அப்படியே விக்ரம் மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் வந்து டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டுறாரு. இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாணை பொறுத்த வரைக்கும் எதுலையும் அடாப்ட் ஆகிக்கிறார். அதனால் அது அவர் படம் அதுக்கு ஒரு மேட்ச் ஆயிடுவார் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி. இந்த தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் 3 பேருமே வந்து இப்போ தான் நியூ ஜென்ரேஷன் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது பெரிய ஹீரோ படங்கள் எதுவுமே வந்து இந்த தீபாவளி வந்து எடுக்கலையே, அதுக்கான காரணம் என்னன்னு சார்? இல்லை, படம் வரல, சரியான படங்கள் வந்து அமையலை. ஆக்சுவலாக ஜனநாயகன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க நினச்சாங்கன்னா. ஏப்ரலில் முடிஞ்சு மே ஜூன் 2 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு படத்தை தீபாவளி சென்சார் பண்ணி இந்த ஜனநாயகன் தீபாவளி ஜனநாயகனும் ஆக்கியிருக்கலாம். அவங்க திட்டமிட்டே படத்தை வந்து தள்ளி வச்சு பொங்கலுக்கு கொண்டு போகணும், பொங்கல் முடிஞ்சோம் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்காங்க. ஆல்ரெடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சர்தார் 2 அந்த படமும் தீபாவளிக்கு அவங்க பிளான் பண்ணாங்க, அதுவும் தள்ளி போயிடுச்சு. கருப்பு சூர்யா படம் அதுவும் தீபாவளிக்கு ரிலீஸ் பிளான் பண்ணாங்க, அதுவும் தள்ளி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிஸ்னஸ், ஒன்றும் ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது. கார்த்திகே வாவாத்தியார்னு ஒரு படம் அது ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படமும் தயாராகிடுச்சு, ஒன்றும் ரிலீஸ்க்கு அதுவும் டேட் இல்லாமல் இருக்குது. தீபாவளிக்கு கார்த்திக் படம், சூர்யா படம் இதெல்லாம் ஏதாவது ஒரு படம் வந்திருக்கும். பட் பிஸ்னஸ் சரியாக அங்கே ஓடிடி பிஸ்னஸ் ஆகாதனால அந்த படங்கள்லாம் அப்படி தள்ளி போகுது. ஜனநாயகன் அவங்க திட்டமிட்டே தள்ளி வச்சுருக்காங்க. கடைசி நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு படங்கள் வந்து தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, இன்னி டைம் இல்லையே, 3 நாள் தான் இருக்குது. இனி சென்சார் பண்ணி, இனி தேட்டர் புக் பண்ணி, அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொமோஷனில் இறங்கிலாம் இனி வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு கன்ஃபார்மாக 3 படம் தான். இப்போ இது 3ல் வந்து எதற்கான எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சார்? யார் தீபாவளி வின்னராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது? தீபாவளி வின்னருங்கிறது நம்ம யாரையுமே இப்போ வந்து நம்ம வந்து படம் பார்க்காம சொல்ல முடியாது. பெரிய பெரிய படங்கள்லாம் அப்படி தான் பேசி முட்டுச்சதில் நிற்க வச்சு மொத்துறாங்க. அதனால் எந்த படத்தையுமே நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கக்கூடாது. ஆனால் வெளியேருந்து பார்க்குறப்ப மாரி செல்வராஜ் இந்த படத்தை வேற ஒரு கோணத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. முழுக்க ஒரு ஃபெஸ்டிவல் டைம் தான். ஃபெஸ்டிவலுக்கான படமாக என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட போக 3மே ஃபெஸ்டிவலுக்கான படமாக இல்லை. அதான் உண்மை. அது 3மே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபெஸ்டிவலுக்கான படமாக இல்லை. 3மே வந்து வேறு ஜோனில் உள்ள படம். 3மே ஒரு ஆக்ஷன் பேக்ட்ராப்பில் உள்ள படம் தான். பட் இந்த படத்துக்கு மாரி செல்வராஜ் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, ஏதாவது ஒரு புதுசாக பண்ணியிருப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படம் ஒரு பேர் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனுடைய படத்துக்கு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு வர்றாரு, 2 ஹிட்டு மெகா ஹிட் கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ அந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டீசல் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு வந்து பல ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். காமன் ஆடியன்ஸுக்கு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு தான் போய் சேரும். அதனால இந்த 2 படங்களுக்குள்ள தான் பெரிய போட்டியாகும். சரி, ஓகே. தீபாவளி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வந்து தீபாவளி வின்னர் ஆக போகிறாரு அப்படிங்கிறது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.